நான் ஸ்டாப் பிரைம் டைமில் அடுத்ததாக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்கவிருக்கிறோம். முதலாவதாக, மருத்துவமனையில் இருந்தபடியே அரசு பணிகளை கவனிக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், சிறுநீரக விற்பனை சர்ச்சையை தொடர்ந்து 2 மருத்துவமனைகளுக்கு கட்டுப்பாடு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் உள்ள பொதுமக்களிடம் காணொலி வாயிலாக பேசினார். மருத்துவமனையில் இருந்தவாறே உங்களுடன் ஸ்டாலின் திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்து கன்னியாகுமரி, கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் முதலமைச்சர் காணொலி வாயிலாக ஆய்வு செய்தார். அப்போது முகாம்களில் மனுக்களை அளிக்க வந்த பயனாளிகளிடம் முதலமைச்சர் கலந்துரையாடினார். இந்த கேம்ப் நடக்கிறது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? எப்படி நீங்க வந்தீங்க? வீடு வீடா கொண்டு வந்து கொடுத்தாங்க. சரி சரி சரி. ரொம்ப பயனா இருந்துச்சுங்க. ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிம்மா. இந்த இதுக்காக எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தீங்க? இன்னைக்கு தான் பண்ணாங்க. இன்னைக்கே வந்து மாத்தி கொடுத்துட்டாங்க. நீலகிரி, தேனி, தென்காசி மாவட்டம் வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்திய முதலமைச்சர் மனுதாரர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தர உத்தரவிட்டார். பண்ணி கொடுத்துருக்கோம் சார். எல்லாருக்கும் இங்க பந்தல் போட்டு சேர்ஸ்ல இடம் கொடுத்துருக்கோம் சார். சரி சார். அதிகமா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தான் சார் அதிகமா வருது. இன்ஃபேக்ட் இதுல உட்கார்ந்துருக்கவங்க எல்லாருமே அதுக்காக வந்தவங்க தான் சார். இதுக்கு அடுத்தது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சார். பட்டா டிரான்ஸ்பர், இன்கம் சர்டிபிகேட். இந்த நிகழ்வின் போது தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உட்பட அரசு உயரதிகாரிகள் உடனிருந்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் கிட்னி திருட்டு விவகாரத்தில் 2 தனியார் மருத்துவமனைகள் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள தமிழக அரசு தற்காலிக தடை விதித்துள்ளது. விதிமுறைகளை மீறி சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகள் நடப்பதாக வெளியான செய்திகள் குறித்த விரிவான அறிக்கை சமர்ப்பிக்க தமிழ்நாடு சுகாதாரத்துறை திட்ட இயக்குநர் வினீத்தை கடந்த 18ஆம் தேதி நியமித்ததாக தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து வினீத் தலைமையிலான அதிகாரிகள் குழு புகார்கள் எழுந்த பகுதிகளில் விரிவான விசாரணை மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளது. இந்த விசாரணையின் அடிப்படையில் முதற்கட்ட விசாரணை அறிக்கையினை வினீத் அரசுக்கு அனுப்பியுள்ளதாகவும் மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது. அந்த முதற்கட்ட விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, திருச்சி சித்தார் மருத்துவமனை ஆகிய மருத்துவமனைகளில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வழங்கப்பட்ட உரிமம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. பொதுமக்கள் நலன் கருதி மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சட்டத்தின்படி மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குநர் இந்த ஆணையை பிறப்பித்துள்ளதாகவும் மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது. கங்கை கொண்ட சோழபுரத்தில் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள ஆடி திருவாதிரை திருவிழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ள நிலையில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ள சோழீஸ்வரன் ஆலயத்தின் அழகிய காட்சிதான் இது. கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள சோழீஸ்வரர் கோயிலில் மாமன்னர் முதலாம் ராஜேந்திர சோழனின் பிறந்த தினமான ஆடி திருவாதிரை தினத்தையும் அவரது கடல்சார் பயணத்தின் 1000வது ஆண்டையும் கோயிலின் கட்டுமான தொடக்கத்தை நினைவு கூறும் வகையிலும் ஆடி திருவாதிரை விழா 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஆடி திருவாதிரை பெருவிழாவை முன்னிட்டு வரும் 27ஆம் தேதி நடைபெறும் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார். இந்நிலையில் சோழீஸ்வரர் கோயிலில் கலாச்சார அமைச்சகத்தின் கீழ் தஞ்சாவூரில் உள்ள தென்மண்டல கலாச்சார மையத்தில் பயிற்சி பெற்ற மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. முன்னதாக சோழீஸ்வரர் கோயிலுக்கு வந்த பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா பிரதமர் மோடியின் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தையும் ஹெலிபேட் தளத்தையும் பார்வையிட்டார். ராமநாதபுரத்தில் கணவர் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக கூறி தீக்குளித்த பெண் தந்த மரண வாக்குமூலமே இது. பெருநாளி வீரமாய்ச்சன்பட்டியை சேர்ந்த முனீஸ்வரன் என்பவருக்கும் அதே கிராமத்தை சேர்ந்த ரஞ்சிதாவுக்கும் 13 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணமான நிலையில் 7 வயதில் ஒரு மகன், 5 வயதில் ஒரு மகள் உள்ளனர். இந்நிலையில் ரஞ்சிதாவிடம் வரதட்சணை கேட்டு கணவர் முனீஸ்வரன், மாமனார் அண்ணாதுரை, மாமியார் சூரம்மாள் பல ஆண்டுகளாக மன உளைச்சலை ஏற்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் ரஞ்சிதாவுக்கு மாமனார் அண்ணாதுரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் தந்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் தன்னுடைய வீட்டில் ரஞ்சிதா மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளித்தார். 70% தீக்காயங்களுடன் அவர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நகை இடம் வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வா, உங்க தங்கச்சிகளுக்கு செய்யறாங்கல்ல, உனக்கு மட்டும் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. எதுக்கு செய்ய மாட்டேங்கிறாங்க? நீ போய் அது வேணும் இது வேணும் நீ அழுதுகிட்டு கேட்கணும். நாங்க அடிச்சா நீ போக கூடாதுன்னு சொன்னா நீ போகாம இருக்க கூடாது. நீ போய் அது வேணும் இது வேணும்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லி டெய்லி சித்திரவதை, டெய்லி அடி. பல ஆண்டுகளாக துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி மரணத்திற்கு காரணமாக இருந்த கணவர் குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க ரஞ்சிதாவின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் நடை அடைக்கப்பட்ட பிறகு காவல் அதிகாரி பாண்டியராஜனை தரிசனம் செய்ய வைத்த விவகாரத்தில் கோயில் குருக்கள் மற்றும் எலக்ட்ரீசியன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். ஆகம விதிப்படி கோவில் நடை சாத்திய பிறகு யாரும் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்க கூடாது. ஆனால் திருமலா பால் நிறுவன மேலாளர் நவீன் தற்கொலை விவகாரத்தில் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்ட துணை ஆணையர் பாண்டியராஜன் கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் நடை அடைக்கப்பட்ட பின் சாமி தரிசனம் செய்தது சர்ச்சையானது. இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் பாண்டியராஜனை கோவிலுக்குள் அழைத்துச் சென்று சாமி தரிசனம் செய்ய வைத்த கோவில் எலக்ட்ரிஷியன் வேல்முருகன் மற்றும் குருக்கள் சாமிநாதன் ஆகிய இருவரையும் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்காக மத்திய அரசு ₹1 கூட நிதி ஒதுக்கவில்லை என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையை அடுத்த பாரிவாக்கத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சிலை மற்றும் கலைஞர் நூலக திறப்பு விழாவில் பேசிய அவர் பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் மத்திய அரசு நிதியை அள்ளி கொடுப்பதாக குறை கூறினார். உத்தரப்பிரதேசம் அந்த மாநிலத்திற்கு 6,25,00,000 கோடி ரூபாயும், அசாம் மாநிலத்திற்கு 2 லட்சம் கோடி ரூபாயும், குஜராத் மாநிலத்திற்கு 1,25,000 கோடியும், ஆந்திர பிரதேசத்துக்கு 1,25,000 கோடியும் வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பாஜக அரசு கொடுத்தது ₹1 கூட. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நலமுடன் இருப்பதாகவும் துணை முதலமைச்சர் தெரிவித்தார். முதலமைச்சர் எப்படி இருக்காரு, அப்பா நல்லா இருக்காதா அப்படிங்கிற அந்த அன்பு கேள்விதான் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள், கழக தலைவர் அவர்கள் நலமாக இருக்கின்றார். விரைவில் இன்னும் ஒரு 2-3 நாட்களில் வீடு திரும்பி விடுவார். ஓரணியில் தமிழ்நாடு திட்டம் மூலம் திமுகவில் 2 கோடி பேர் இணைந்துள்ளதாகவும் மகளிர் ஆதரவு இருந்தால் 200 தொகுதிகளுக்கு மேல் திமுக வெற்றி பெறும் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். அவரு என்னுடைய நன்மை கருதி சொல்றாராம். திருமாவளவன் அவர்களே, அண்ணா திமுக பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்க கட்சி பத்தி கவலைப்படுங்க. திமுக விடுதலை சிறுத்தையை கொஞ்சம் கொஞ்சமா விழுங்கிட்டு இருக்குது, பாதி விழுங்கிட்டாங்க, இனிமேல் உங்க கட்சி காப்பாத்திக்கங்க. அதிமுகவை பாஜக விழுங்கிவிடும் என்று எச்சரித்த விசிக தலைவர் திருமாவளவனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அளித்த விளக்கம்தான் இது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று ஒரத்தநாடு, பேராவூரணி, பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் குரூப் 4 தேர்வு குளறுபடி குறித்து அரசு அளித்த பதில் திருப்தி அளிக்கவில்லை என்று கூறினார். டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் நான் நேற்று அறிக்கை விட்டேன், அதற்கு பதிலும் கொடுத்திருக்கிறாங்க, இருந்தாலும் அதில் பதில் திருப்தி அளிக்கவில்லை. ஆகவே எங்களுடைய கட்சியின் சார்பா அல்லது பொது நபர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுவதாக இருக்கிறாங்க, நல்ல தீர்வு காணப்படும். திமுக மக்களிடம் நேர்மையாக நடந்த ஆட்சிக்கு வந்ததாக சரித்திரமே கிடையாது என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். விசிகவை திமுக விழுங்கிவிடும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்த நிலையில் பாஜக கொடுக்கும் வேலையை இபிஎஸ் செய்து வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுச் செயலாளர் வன்னியரசு பதிலளித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்கறாரு, நிறைய சீட்டு தரனாரு, எங்கேயா சொன்னோம்? நீ எங்களை வச்சு அடையாளப்படுத்தாத. கொஞ்சம் கொஞ்சமா திமுக உங்க கட்சி சாப்பிட்டு இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் ஆனா விழுகிரும், திமுக விழுகிரும். எங்களை யாரும் விழுங்க முடியாது. நாங்கள் எப்பொழுதுமே இந்த களத்திலே சமரசம் இல்லாமல் போராடுகின்ற போராளிகள். மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்பு எங்களை கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் பாஜக தான். பாஜக சொன்னிச்சு, நீங்க அவர் அலைங்கன்னு சொன்னாங்க, கூப்பிட்டாரு. இப்ப அவர் திட்டுங்கன்னு சொல்றாங்க, திட்டுறாரு, அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று கூட்டணி கட்சிகளும் அமைச்சரவையில் இடம்பெறும் என அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டு மந்திரி சபை தமிழ்நாட்டில் இந்த முறை அமையும். எங்களது கூட்டணி ஆட்சினா பங்கு பெற அனைத்து கட்சிகளும் அதுல ஆட்சியில அதிகாரத்தில் பங்கு பெற ஒரு நிலைமை இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக தொடர்வதாக டிடிவி தினகரன் விளக்கம் அளித்துள்ளார். உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே எந்த கூட்டணியில் இருக்க 24 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இதே இடத்துல இருந்துதான் பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் மோடி அவர்கள் 3வது முறையாக
பிரதமர் ஆனால்தான் இந்தியாவிற்கும் இந்தியாவின் நலத்தி பாதுகாப்பிற்கும் வளர்ச்சிக்கு நல்லதுன்னு சொல்லி அன்கண்டிஷனல் சப்போர்ட் சொல்லி இங்கே தான் நான் உங்கள் முன்னணியில தான் அந்த ஆதரவை தெரிவித்தேன். திமுகவை வீழ்த்த மத்திய அமைச்சர் அமித்ஷா கூட்டணியை வெளிப்படுத்தி வருவதாக டிடிவி தினகரன் கூறினார். பாமக நிறுவனர் ராமதாஸ் வீட்டில் கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்படும் ஒட்டுக்கேட்பு கருவி விசாரணைக்காக விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் உள்ள தனது வீட்டில் தனது இருக்கைக்கு அருகே ஒட்டுக்கேட்பு கருவி இருந்ததாக பாமக நிறுவனர் ராமதாஸ் கடந்த 11ஆம் தேதி நடைபெற்ற வன்னியர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து சென்னையைச் சேர்ந்த தனியார் துப்பறியும் நிறுவன அதிகாரிகள் ராமதாஸ் வீடு முழுவதும் சோதனை செய்தனர். பின்னர் ஒட்டுக்கேட்பு கருவி தொடர்பாக கிளியனூர் காவல் நிலையம் மற்றும் சைபர் கிரைம் போலீசாரிடம் பாமகவின் தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் புகார் அளித்திருந்தார். இந்த புகார் தொடர்பாக ராமதாஸ் மற்றும் அவரது வீட்டில் பணியாற்றும் பணியாளர்களிடம் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் காவல்துறையினரின் அறிவுறுத்தலின் பேரில் ராமதாஸின் இருக்கை அருகே கண்டெடுக்கப்பட்ட ஒட்டுக்கேட்பு கருவியை பாமகவினர் கிளியனூர் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக ஒப்படைத்தனர். இதை எதற்காக வைத்தார்கள், ஏன் வைத்தார்கள், எப்படி வைத்தார்கள், இது யார் மூலமாக ஒட்டு கேட்கப்பட்டது, ஒட்டுக்கேட்பு கருவி குறித்து காவல்துறை உரிய விசாரணை நடத்தும் என்று நம்புவதாகவும் பாமகவினர் தெரிவித்தனர். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பதிலளிக்க உள்ள பிரதமர் மோடி, அச்சுதானந்தத்தின் உடல் தகனம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். நாடாளுமன்றத்தில் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வரும் நிலையில் பிரதமர் மோடி பதிலளிக்க உள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த 21ஆம் தேதி தொடங்கிய நிலையில் பகல்காம் பயங்கரவாதிகள் தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விரிவான விவாதம் நடத்த எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றன. இதனால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் தொடர்ந்து முடக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் ஜூலை 28 அன்று ஆபரேஷன் சிந்தூர் குறித்த விவாதம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் 16 மணி நேரமும் மாநிலங்களவையில் 9 மணி நேரமும் விவாதத்திற்காக ஒதுக்கப்படும் என்றும் அலுவல் ஆலோசனை குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த விவாதத்தின் போது எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் பதிலளிப்பார்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வாரம் இதுகுறித்து விவாதம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பிரதமர் மோடி இங்கிலாந்து மற்றும் மாலத்தீவு ஆகிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளதால் அடுத்த வாரத்திற்கு இந்த விவாதம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்லியில் குடியரசு துணைத் தலைவரின் மாளிகை சீலிடப்பட்டு ஜெகதீப் தன்கர் உடனடியாக வெளியேற உத்தரவிடப்பட்டதாக வெளியாகும் தகவல் உண்மைக்கு புறம்பானது என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் உடல்நிலையை காரணம் காட்டி திடீரென ராஜினாமா செய்தார். ஆனால் அவரது பதவி விலகலுக்கு பின்னால் அரசியல் காரணங்கள் இருக்கலாம் என தகவல் வெளியானது. இதன் தொடர்ச்சியாக டெல்லியில் நாடாளுமன்ற விடுதி வளாகம் அருகே தேவாலய சாலையில் உள்ள குடியரசு துணைத் தலைவர் இல்லத்திலிருந்து அவரை உடனடியாக காலி செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. இதனை மத்திய அரசின் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை சரிபார்ப்பு குழு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. அகமதாபாத் விமான விபத்தில் இங்கிலாந்தைச் சேர்ந்த 2 பேரின் உடல்கள் மாற்றிக் கொடுக்கப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் அது தொடர்பாக விசாரணை நடத்தி வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் 12ஆம் தேதி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் மருத்துவக் கல்லூரி விடுதி மீது மோதி விபத்திற்குள்ளானது. விமான விபத்தில் 260 பேர் உயிரிழந்த நிலையில் சிதிலமடைந்த உடல்கள் DNA பரிசோதனை மூலம் உறுதி செய்யப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. இதில் சுமார் 25 பேர் இங்கிலாந்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களின் உடல்களும் உரிய பரிசோதனைக்கு பிறகு அந்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் இங்கிலாந்தைச் சேர்ந்த 2 பேரின் உடல்கள் மாற்றி அனுப்பி வைக்கப்பட்டதாக அந்நாட்டிலிருந்து புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் அனைத்து உடல்களும் உரிய பரிசோதனைக்கு பிறகு முறையான மரியாதையுடன் ஒப்படைக்கப்பட்டதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இங்கிலாந்து அதிகாரிகளை தொடர்பு கொண்டு விவரங்களை சேகரித்து உரிய விசாரணை நடத்தி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கேரள முன்னாள் முதலமைச்சர் VS அச்சுதானந்தனின் உடல் புன்னப்பரா தியாகிகள் நினைவிடத்தில் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்ட காட்சிகள் தான் இவை. கேரள முன்னாள் முதலமைச்சர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான VS அச்சுதானந்தன் வயது மூப்பால் கடந்த திங்கட்கிழமை காலமானார். அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்கு பின்னர் திருவனந்தபுரத்தில் இருந்து ஆலப்புழாவின் புன்னப்பராவில் உள்ள அவரது இல்லத்திற்கு நேற்று நண்பகலில் எடுத்துச் செல்லப்பட்டது. அப்போது மழையை பொருட்படுத்தாமல் வழிநடுக லட்சக்கணக்கானோர் திரண்டு கண்ணீர் மல்க பிரியாவிடை கொடுத்தனர். இதனால் 150
49 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 22 மணி நேரமானது. பிற்பகலில் அச்சுதானந்தனின் பூர்வீக இல்லத்தில் அவரது உடல் வைக்கப்பட்டு இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. தொடர்ந்து இரவு 9 மணி அளவில் புன்னப்பராவில் உள்ள தியாகிகள் நினைவிடத்தில் அச்சுதானந்தனின் உடல் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் பேபி உட்பட பல்லாயிரக்கணக்கானோர் கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் இறுதி அஞ்சலி செலுத்தினர். மேற்குவங்க மாநிலத்தில் குடிநீர் குழாய் செல்லும் இரும்பு பாலம் இடிந்து சேதமடைந்த காட்சிகள்தான் இவை. அன்சோல் மாவட்டத்தில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக தாமோதர் நதியின் குறுக்கே இரும்பு பாலம் அமைத்து குடிநீர் கொண்டு செல்வதற்காக ராட்சத குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அண்மையில் பெய்த மழையால் தாமோதர் நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் இரும்பு பாலம் இடிந்து விழுந்தது. இதில் குடிநீர் கொண்டு செல்லும் குழாய்களும் உடைந்து தண்ணீர் வீணாக வெளியேறியது. இதன் காரணமாக அன்சோல் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு அபாயம் எழுந்துள்ளது. விபத்து நிகழ்ந்த இடத்தில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அக்னிமித்ரா பால் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஆற்றில் சட்டவிரோதமாக மணல் அள்ளியதால் பாலம் இடிந்து விழுந்ததாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஆஸ்திரேலியாவில் இந்திய மாணவர் மீது தாக்குதல், காசாவில் உணவு பற்றாக்குறை உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். அரசு முறை பயணமாக இங்கிலாந்து சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் மோடி இங்கிலாந்து, மாலத்தீவு ஆகிய நாடுகளுக்கு 4 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இதற்காக டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் பிரதமர் மோடி நேற்று காலை புறப்பட்டு சென்றார். முதலாவதாக நேற்று இரவு அவர் இங்கிலாந்து சென்றடைந்தார். லண்டன் விமான நிலையம் சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் மோடியிடம் இங்கிலாந்து வாழ் இந்தியர்கள் கைகுலுக்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து இன்று இங்கிலாந்து பிரதமர் கீர் ஸ்டார்மரை சந்தித்து பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அப்போது இரு நாடுகளிடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பயணத்தின் போது இங்கிலாந்து மன்னரையும் பிரதமர் மோடி சந்திக்க உள்ளார். ஆஸ்திரேலியாவில் இந்திய மாணவரை அடையாளம் தெரியாத கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்திய கொடூர காட்சிதான் இது. அடிலைட் நகரில் உள்ள கிண்டோர் அவென்யூ என்ற இடத்தில் சரண்பிரீத் சிங் என்ற இந்திய மாணவர் தன்னுடைய காரில் அமர்ந்திருந்தார். அப்போது அங்கு சென்ற ஒரு கும்பல் அவரை சாலையில் இழுத்து போட்டு சரமாரியாக தாக்கியது. இதில் மயங்கி விழுந்த இளைஞர் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவலர்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு இளைஞரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கார் நிறுத்துவது தொடர்பாக மோதல் ஏற்பட்டதாக கூறப்படக்கூடிய நிலையில் இனவெறி காரணமாகவே கொடூர தாக்குதலில் ஈடுபட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. துருக்கியில் நடைபெற்ற ரஷ்யா, உக்ரைன் இடையிலான 3ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தையில் போர் நிறுத்தம் ஏற்படாத நிலையில் பிணை கைதிகளை விடுவிக்க இருதரப்பும் ஒப்புக்கொண்டுள்ளன. கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் ரஷ்யா, உக்ரைன் இடையே நடைபெற்று வரும் போரால் 2 தரப்பிலும் ஏராளமான இழப்புகள் ஏற்பட்டுள்ளன. போர் நிறுத்தம் தொடர்பாக கடந்த மே 16 மற்றும் ஜூன் 2ஆம் தேதிகளில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எவ்வித உடன்பாடும் ஏற்படவில்லை. இதையடுத்து துருக்கியில் உள்ள இஸ்தான்புல் நகரில் நடைபெற்ற 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையிலும் ரஷ்யா, உக்ரைன் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படவில்லை. ஆனால் உக்ரைனைச் சேர்ந்த 3000 பிணை கைதிகளை விடுவிக்க ரஷ்ய அதிபரின் உதவியாளரான விளாடிமிர் மெடின்ஸ்கி ஒப்புக்கொண்டார். இதேபோன்று தங்கள் தரப்பில் உள்ள 1200 பிணை கைதிகளை விடுவிக்க உக்ரைனின் தேசிய பாதுகாப்பு அமைப்பின் தலைவர் ரூஸ்டம் இமிரோவ் கூறினார். சுமார் 40 நிமிடங்கள் நீடித்த இந்த பேச்சுவார்த்தையில் ரஷ்யா, உக்ரைன் இடையே உடனடியாக போரை நிறுத்த முடிவு எட்டப்படாத நிலையில் மனிதாபிமான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என கூறப்பட்டுள்ளது. 50 நாட்களுக்குள் போரை நிறுத்தவில்லை என்றால் ரஷ்யா மீது கடுமையான வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் எச்சரித்து ஒரு வாரத்திற்குள் நடைபெற்ற 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையிலும் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படாதது குறிப்பிடத்தக்கது. போரால் உருக்குலைந்த காசாவில் ஒருவேளை உணவுக்கே குழந்தைகள், பொதுமக்கள் போராடும் பரிதாப காட்சிகள்தான் இவை.
இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கையால் வீடு உடைமைகளை இழந்து நிற்கும் காசா நகர மக்கள் பெரும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். காசா முழுவதும் உணவு மற்றும் குடிநீருக்கு பெரும் தட்டுப்பாடு நிலவுகிறது. உலக நாடுகளின் உதவிப் பொருட்களை குறைந்த அளவிலேயே காசாவுக்குள் இஸ்ரேல் அனுமதிப்பதால் ஒருவேளை உணவுக்கு கூட மக்கள் போராடும் சூழல் ஏற்பட்டுள்ளது. காசாவில் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் பட்டினியால் ஒரே நாளில் 10 பேர் உயிரிழந்தனர். இதனால் பட்டினியால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 111 உயர்ந்துள்ளது. பட்டினி சாவால் இறந்தவர்களில் 80 பேர் குழந்தைகள் என்று காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் கவலை தெரிவித்துள்ளது. காசா நகரில் சுமார் 1 லட்சம் குழந்தைகளும் பெண்களும் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் காசாவின் மக்கள் தொகையில் 1/3 பகுதியினர் பல நாட்கள் சாப்பிடாமல் உள்ளதாக ஐநா அமைப்பு கூறியுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் முடிவில் இந்திய அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 264 ரன்கள் சேர்த்துள்ளது. மான்செஸ்டர் நகரில் நடைபெறும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து பந்து வீச்சை தேர்வு செய்தது. இந்திய அணியில் காயமடைந்த நிதிஷ்குமார், ஆகாஷ் தீப் ஆகியோருக்கு பதிலாக கம்போஜ், ஷர்துல் தாகூர் சேர்க்கப்பட்டனர். கருண் நாயருக்கு பதில் தமிழக வீரர் சாய் சுதர்சன் அணியில் இணைந்தார். இந்திய அணியின் தொடக்கம் சிறப்பாக இருந்தாலும் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தது. முதல் விக்கெட்டிற்கு ஜெய்ஷ்வாலும் ராகுலும் 94 ரன்கள் சேர்த்தனர். ராகுல் 46 ரன்களிலும் ஜெய்ஷ்வால் 58 ரன்களிலும் ஆட்டமிழந்த நிலையில் கேப்டன் கில் 12 ரன்களில் வெளியேறினார். அதிரடியாக விளையாடிய பந்த் காலில் ஏற்பட்ட காயத்தால் 37 ரன்களில் வெளியேறினார். மீண்டும் வாய்ப்பு பெற்ற சாய் சுதர்சன் 61 ரன்களில் ஆட்டமிழந்தார். இந்திய அணி முதல் நாள் முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு 264 ரன்கள் சேர்த்திருந்தது. ஜடேஜாவும் ஷர்துல் தாகூரும் களத்தில் உள்ளனர்.